எதுக்குடா மண்ணை வெட்டிக்கிட்டு இந்த அளவு இந்த மூட்டை தூக்கிட்டு போயிடும்டா. டேய் அந்த மூட்டோடு தான்டா காசு அதிகம், வளவலும் பேசாமல் தோன்றா. நீ ஈஸியாக சொல்லிட்ட, வந்து தோண்டி பாடுறா பண்ண தெரியும். டே 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 யாரோ வர மாதிரி இருக்கா, போடுறா கம்பி தூக்கி போடுறா. என்னடா சொல்கிற? மச்சான் யாரா மச்சான்? சரியான போது இருக்கான் போல. பைக்கில் ஏதோ பை ஒன்று வச்சுருக்கான் மச்சான். நான் வேணா போய் பார்த்துட்டு வரவா? டே 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 வேணாம்டா, டே இருடா, டே வேணாம்டா. இருடா போய் பார்த்துட்டு வரேன்டா. டே 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 டீ இருடா வரேன்டா. என்னவா பண்ணி தொலைடா. டேய் மாப்பிள்ள பணம்டா, கம்பியாவது மண்ணாவது தூக்கி போட்டு வாடா போகும்டா. சரிடா ரைட்டு, அப்படியே தூக்கிட்டு அப்படியே கிளம்புறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்படி என்னன்னா முக்கியமான வேலை? ஹாஸ்பிட்டல் கூட வராமல் எல்லோரும் வந்துட்டாங்க, நீயும் அண்ணன் மட்டும் தான் வரலாம். அம்மா அண்ணன் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ணி ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போகிற வரைக்கும் அண்ணன் வந்துட்டாப்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. உனக்கு கால் பண்ணால் கால் ரீச் ஆக மாட்டேங்குது, அண்ணனுக்கு கால் பண்ணால் கால் எடுக்க விட மாட்டேறாரு. அப்படி என்னண்ணா பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையே நீதான்டா. என்னண்ணா சொல்ற? 2 நாளுக்கு மேலே நம்ம தோப்பில் திருட வந்தாங்கல்ல, அப்போ எங்கே இருந்த? ஆனால் அது நானே உங்கள்கிட்ட சொல்ல இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ தோப்புக்கு போனது, குடிச்சிட்டு படுத்து கிடந்தது, பணத்தை பறி கொடுத்தது. சரி இதெல்லாம் விடு, இதே என்ன என்கிட்ட மறைச்ச? அது நானே சரி பண்ணலாம்னு நினச்சேன். அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். சரி வா. அப்பா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. ஸ்கூல் ஃபீஸு கட்ட வச்சிருந்த காசை. எங்கடா இருக்கா? நம்ம ஏரியாவில் உள்ள ஸ்கூல் பக்கத்தில். அங்கே என்ன பண்ணுறா? இந்த வட்டி காசு வாங்க வந்தேண்ணா. அண்ணன் ஒரு வேலை கொடுத்தாராம்ல, முடிச்சிட்டியா? எது பணம் தானே, அது காலையிலே போய் பேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி சரி பார்த்து வா. படம் பத்திரம்டா. நம்மள்ட்ட இல்லாத பணமாண்ணா, அதில் இருக்கும் காந்தி போட்டால் தான், இதில் இருக்கிறதும் காந்தி போட்டால் தான். பின்ன என்னண்ணா? அதெல்லாம் சரிதான்டா, நம்ம கிட்ட இல்லாத பணமா? ஆனால் இந்த பணம் அப்போட உழைப்புடா. டேய் இன்னைக்காவது டயத்துக்கு வீட்டுக்கு வர பாடுறா, வெளியே சுற்றிட்டு இருக்காத. அண்ணா இருங்க கூப்பிட்றேண்ணா. ஓ ஏய் நீ வாடா. உன் அப்பா எங்கடா? தெரியலண்ணே. எப்படி தெரியும்? என்கிட்ட காசை வாங்கி நல்லா குடிக்க தானே தெரியும். கடுப்பு மயிறு கிளம்பிக்கிட்டு. இங்கே பாரு, ஒழுங்கா உங்கள் அப்பா வட்டி முதலையும் கொண்டு வந்து தரணும், இல்லைன்னு வைவேன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் சேர முடியாது. இப்போதைக்கு இவ்வளோதானே இருக்கு, அப்பா வந்தாலும் வட்டியை கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓ
முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னால் தான் எவ்வளோ பிரச்சனை. எவனோ பிடிக்காதான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். இதை நானே முடிக்கிறேன். அண்ணா இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறேண்ணா. நீ ஹாஸ்பிட்டல் போண்ணா, அண்ணியை போய் பாருண்ணா. நாளைக்கு நேரம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடுண்ணா. எல்லாம் சரியா என்ன பார்த்துக்கலாண்ணா. அடுத்தவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து சம்பாரித்த காசு உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கடா. அது இப்போ சரியாக போச்சுல. இந்த ஊரில் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம அப்பா இருக்கும்போது இங்கே ஒரு தப்பு கூட நடக்கலை. அவர் இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. இந்த ஊரில் எல்லா தோப்பும் அவர் பேரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். உன்னை நம்பி அனுப்புனதுக்கு நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாடா. நான் இங்கே எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனால் மானத்தையும் மரியாதையும் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊருக்காரங்களுக்கு நம்ம மேலே உள்ள பயம் போயிடும். நான் இல்லைண்ணா. இப்போ நீ பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறியே, இது வெறும் பணம் கிடையாது, நம்ம அப்பாவோட ஆசை. அதை நீ எதை வச்சு ஈடுகட்ட முடியாது. இவன் போவானா மாட்டானா? ஏய் போதும் நடித்தது. இன்றைக்காவது ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற வழியே பாரு. இன்றைக்கி லீவு போட்டு இந்த கட்டையினோட உரிச்சு தரதை பார்த்தேன், தோலை உரிச்சு போடுவேன். நான் என்னடா பண்ணேன்? இந்த உலகத்தில் என்னைய பார்த்துக்கிறதே கஷ்டம், இதில் இவனை வேறு பெற்று போட்டு போயிட்டீங்க. எப்பா போயிட்டாப்பா சாமி. டேய் நீ ஸ்கூல் பிள்ளையா, இங்கே என்ன பண்ணுற? அட நீ வேற எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா மணி படின்னு சொல்லிட்டு. நானே எனக்கு ஒரு நாள் தான் கட்ட வந்து வடுத்து கிடைக்க. நீ வேற போடா போடா கேடு கட்டு போ. போடா போடா, உன் வியாபாரம் பண்ணி நல்லா கிழிக்கி. நீனும் கட்டையை பத்தானே சுற்றிட்டு இருக்கா. போ போ. எதுக்கு இந்த வார்த்தை சாப்பிடுது? இவ்வளோ வார்த்தை ஏன் கொடுத்துருக்காங்க? இந்த சாப்பிட்டா சரியாயிடுமா? சில வாரத்தில் பேரே இல்லை. அண்ணே செருப்பு கலந்துச்சுனே. இரு என்னம்மா, என்னாலாம் மெடிக்கல்லாம் போயிட்டுருக்க முடியாது. அங்கே போனால் என்ன மாத்திரை, எதுக்கு சாப்பிட்றீங்க, மாத்திரை பேரணும், நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஃப்ரெண்டோட வெளில வந்துட்டேம்மா, பையன்மா போனேன், நீங்கள் பார்த்துங்க. போட்டு எரிச்சிருச்சு. டே வண்டிடு
இதை ஏன்டா வாங்கிட்டு வந்த? இது நல்லாவே இருக்காதுடா. வேற பிராண்டே இல்லையாடா, கிங்ஃபிஷர் இல்லையாடா, சும்மா போட்டுக்கிட்டு ஏன்டா ஏறா போட்டுக்கிட்டு. சி, உயிரை எது கெடுக்குதோ அதோட பேரை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் உயிரை எது காப்பாற்றுதோ அதோட பேரை தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. நீ கேட்டில எது எதுக்கு சாப்பிடணும், அதுக்கான பதில் உன் படிப்பில் தான் இருக்குது. நல்லா படி. ஏய் எவடா சுண்டவளோடா உன்னாயிடா. ஏய் நீ யாரு? இதுக்கு மேலே உனக்கு நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா இங்கே தானே பக்கத்தில் தானே வீடு. ஓ அப்படியா, ரொம்ப வசதியாக போச்சு. இங்கே அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தால் கூட்டாடா, காசு வேணா பார்த்து கொடுத்துக்குவோம். அண்ணா என்ன எப்படி பேசுகிறாப்புல? அவனாச்சும் பொறுமையாக கேட்டான், நான் அரைஞ்சு கேட்பேன். ஏய் ஏண்டா நீ வேற தம்பி கேட்டால் சொல்ல போகிறேன், சொல்லக்கூடிய சொல்கிற நீ. என்னண்ணா நீங்கள் கொடுக்க 10 ரூபாய் என்ன விலை பேச பார்க்குறீங்க? நான் போகிறேண்ணே. என்னடா ஓவரா பேசுகிறேன்? டேய் விட்றா டே, அவனை இங்கே போடுறா கம்பி இருக்கு, இதை கடையில் போட்டால் காசு கிடைக்கும்டா. கீழே போட்டு வாடா, வந்த வேலையை பார்ப்போம். தீபக் இங்கே போடுறோம், இங்கே தானே மங்கா இருக்கு. வாடா போலாம். பறக்க படுக்க. எனக்கு தான்டா போடா, எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் நான் தான்டா எடுத்தேன், எனக்கு தான்டா. பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்ன இங்கே என்ன பண்ணுறான் இவனை? உங்க அண்ணி பாட்டு ஓடுறோம். இந்த வரான்டா பள்ளிக்கூடத்துக்கு. உங்க அண்ணே கட்டி ஓடித்தால உரிச்சிடுவாங்க. என்னடா எங்க அண்ணே ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க, நீ ஏன்டா வந்த? திருட்டு நாய. உன்னை நம்பி வந்ததுக்கு அவன்கிட்ட அடி வாங்கினதான்டா மிச்சம். விட்றாப்புல வேணா நம்மளுக்கு ஒரு ஆளா போதில் இருந்தாலும் வந்து அடிச்சு விட்டேன், இல்லாட்டா தொட முடியுமா நம்மள? இல்லைனா மட்டும் மாப்பிள்ள அவனை மறந்துட்டான் பார்த்தியா? இந்த கடப்பாறையா இந்த தோப்புலேயே போட்டு வந்தவன் போய் எடுத்து வந்துடுமாடா. பேசாம வாடா. கடப்பாறை இல்லாமல் எப்படி குழி தோன்றது? அதான் கேட்டேன். சரி விடு விடு. ஏய் அடிச்சது போதும், எந்திரா. ஏய் எந்திரா. ஏய் எந்திரா. எங்கடா பணம்? யார் சொல்லி தோப்புக்கு வந்த? உன்னால தான்டா எங்க அண்ணன் மதிக்க மாட்டான். அண்ணா தோப்புல தானே இருக்கேன், அவனை பிடிச்சாச்சு. வரும்போது அண்ணன் மட்டும் கூட்டிட்டு வா. டேய் உனக்கு ஸ்கூல்லாம் இல்லையா? இங்கே என்ன பண்ணுற? உன் வீடு எங்கடா இருக்கு? என் வீடு இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்குது. உங்கள் அம்மா அப்பா? அப்பா இல்லைண்ணே, அம்மா மட்டும்தான். ஆனால் அம்மா
இதனால தானே நான் ஸ்கூலுக்கே போகிறதில்ல. எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலண்ணே. அதை மட்டும் சரி செஞ்சால் போதும்ண்ணே. வேறு எதுவும் வேணாண்ணே. இந்த பொடி, இந்த பணம் உங்கள் கையில் சேரணும் தான் எழுதியிருக்கு. வேணாண்ணே, யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அந்த பணம் எனக்கு வேணாண்ணே. இந்த பணத்தை அவன் உண்மையான முறையில் சம்பாரிச்சிருந்தானா இந்த பணம் அவங்ககிட்டே இருந்திருக்கும். இந்தா பொடி. இந்த நாய் தானா தோப்புல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உயிர் இருக்கா? முடிச்சிட்டியாடா? ஒத்தா டேய் டேய், பல பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. தேவையில்லாமல் அவங்ககிட்ட அடி வாங்கி சாகாத. யார் சொல்லி நீ என் தோப்புக்கு திருட வந்த? எங்கடா என் பணம்? அண்ணே, நான் இந்த தப்பு பண்ணலண்ணே. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. நான் ஒரு அனாதானே. எனக்கு ஒரு தம்பி மட்டும் தானே இருக்கேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. விட்டுருக்கடே, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். விட்டுருக்கடே ப்ளீஸ்ண்ணே. உங்கள் காலில் விழுந்து எஞ்சி கேட்குறேண்ணே. நீங்கள் பேசுகிற எதுவுமே எனக்கு புரியலண்ணே. விட்டுருக்கடே. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஐயோ இஷ்டம். டேய் என்னம்மா இருமா அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. என்னண்ணா என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா? அம்மாட்ட இருந்து ஃபோன்ரா. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதான். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஆபத்தாண்டா. என்னென்ன சொல்கிற? என்ன பண்ணுற? இருந்தா என்ன பதட்டப்படாதண்ணா. நான் வேணா நம்ம ஊரில் நம்ம ஆட்களை கூப்பிட்டு வரோண்ணா. ஏறத்தும் அதே தந்தானே. நானும் தந்தானே. என்ன ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. அண்ணா, இந்த திருட்டு பயிரத்தில் தான் நம்ம வீட்டு போல பறக்கணுமா? இவன் என்ன ஜாதியோ என்ன எலவோ. நீ போன ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஆட்களை கூப்பிட்டு வரண்ணா ஊரில். வாடா. பயப்படாமல் இருக்கண்ணா, வந்துடும். இந்த இடத்துல உனக்கு என்ன ஜாதியா தெரியுது? பிஞ்சு உசுரியா? இனிமேல் நான் ஒழுங்காக ஸ்கூல் போவேனே. இனிமேல் ஒழுங்காக படிப்பேனே. இன்னைக்கு ரத்தத்தை கேவலப்படுத்திருக்கலாம், நாளைக்கு உன் அறிவை கேவலப்படுத்த முடியாது. நான் இந்த நாளுக்கு அவன் வார்த்தை சொல்லி முடிவு பண்ணா. நீ யாருன்னு முடிவு பண்ண நினச்சினா போய் படி.